விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவில் வெரைட்டியான உணவுகள்லாம் தயாராயிருக்கு. மதிய உணவா பாத்தீங்கன்னா சாதம், வடை, அப்பளம், அவியல், மோர், வெற்றிலை பாயாசம், அவரை மணிலா பொரியல், உருளை காரக்கறி, ஆனியன் மணிலா, செட்டிநாடு வத்தக்குழம்பு, கதம்ப சாம்பார், தக்காளி ரசம், சாண்ட்விச், ஸ்வீட், இந்த மாதிரி பல வெரைட்டியில ஃபுட்லாம் ப்ரிப்பேர் ஆயிருக்கு. சென்னை திருவான்மியூர்ல இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல தான் 2 கட்டங்களா இந்த விருது வழங்கும் விழா நடக்குது. இதுல சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்கள்ல இருக்கிற தொகுதிகள்ல முதல் 3 இடம் பிடித்த 10, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பங்கேற்கிறாங்க. மேலும் இதை பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக பிஹைண்ட் ரோட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. நான் இன்றைக்கி எதுவும் பேச வேணான்னு தான் நினச்சேன். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் பேசலைன்னா அது அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அது என்னவா இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நீட்டை பற்றி தான். இந்த நீட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட்டை பற்றி ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒன்று இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை.